Good evening, madam. Good evening. So, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லைங்களா? கடைசியா முடிக்கும் போது நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியே பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸ்ரீனிவாசன் மட்டும் அடுத்ததுக்கு போலாம்னாரு. பட் மற்றவங்க எல்லாம் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரினதுனால மெஜாரிட்டி பிசிக்கல் கேட்டதுனால நம்ம இன்னைக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுல வந்து ஜெய் அட்வான்ஸுக்காக சாலிட் ஸ்டேட்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் அது கடைசியா பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்டோட அதிகமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய 12th ஸ்டாண்டர்டோட நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் 11th ஸ்டாண்டர்டோட ரிலேட்டிவ்லி கம்மியா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ லைக் ஈக்லிபிரியம்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் குறைவா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். சரி. ஸோ ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 30-40 செகண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியல இல்ல ஏதாவது க்ளூ வேணும்னா கேளுங்க. அப்புறம் நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? வர்ணிகா எதுவும் சொல்ல வந்தீங்களா கண்ணா? இல்ல மேம். ஓகே. சரி ஃபைன். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். The pH of 10 power minus 8 molar HCl at 27 degrees Celsius is ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. அதோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ அந்த சொல்யூஷனோட pH என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. மேடம் இதுல 11ம் Dயும் இருக்காது இல்ல? இருக்காதுங்க சார், இருக்காது. பாத்தூனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அட பாமே 11 and D இருக்காது. I mean A and D இருக்காது rather. கரெக்ட் சார். நல்ல வேளை இப்படி Cயா Cயான்னு கேட்டா மேபி Cயா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ். அப்படியா? ஆமா சார், ஆமா. குழந்தைகளா மறுபடியும் நான் வந்து இது ஒரு ஜோக்கா சொன்னா கூட இட் ஹெல்ப்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். எனக்கு பார்த்தோன்னே A and D இருக்காதுன்னு நினச்சேன். பாருங்க, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் காமன் சென்ஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ். அது ஏன் நம்பி இருக்க வேண்டாம் என்ன மாதிரி. பட் நீங்கள் உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி அப்புறம் பாருங்க. தேங்க்யூ மேடம். ஓகே சார். சரி சார், வந்து ஆப்ஷன் ஏன் வந்து A and D வராதுன்னு சொன்னாருன்னு ஐடியா இருக்குங்களா? ஏன் சொன்னார் சார்? Because HCl is an acid, ma'am. 11 yes. And greater than 7 na அது பேஸ் ஆயிடும். So it won't be. கண்டிப்பா. வெரி குட் அக்ஷயா. சரி, இப்போ பிஆ சியாங்கிறது யோசிக்கணும். சார் சொன்ன மாதிரி ரொம்ப நார்மலா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே இட் இஸ் ஆப்ஷன் சி ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு வந்து எக்ஸாக்டா எனக்கு கால்குலேஷன்லாம் போட்டு வை இட் இஸ் ஆப்ஷன் சி அப்படிங்கறத சொல்லுங்களேன். ஏன்னா இந்த கொஸ்டின் நான் எடுத்ததுக்கான காரணம் ஒன்று இருக்கு. நம்ம வந்து எதுவுமே யோசிக்காம ஃபார்முலாவை மட்டும் மனசுல வச்சுட்டு போட்டோம்னா ஆன்சர் கண்டிப்பா தப்பா வரும். அதுக்காக தான் நான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரி, சார் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். எதனால அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். எப்படி வந்து ஆப்ஷன் சி வந்து கால்குலேஷன் போட்டு சொல்லணும். ஐடியா இருக்குங்களா? சரி, பார்க்கலாமா? இப்போ யூஸ்வலா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து H+ அயான் கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். அது H+ and Cl- டிசோசியேட் ஆகும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதே அளவுக்கான கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு H+ அயானும் வந்துடும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 power minus 2 molarity அப்படின்னா அப்ப கண்டிப்பா H+ அயானும் 10 power minus 2 molarity இருக்கும். ஸோ அவங்க வந்து pH கேட்கறாங்க. ஸோ pH is equal to minus log of H+ அயான் கான்சென்ட்ரேஷன். இதுதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? ஸோ minus log of H+ அயான் கான்சென்ட்ரேஷன் என்னது? 10 power minus 2. கரெக்டா? ஸோ pH எவ்வளவு வரும் கண்ணா? if the concentration is 10 power minus 2 என்ன வரும்னு கேட்கிறேன். இந்நேரத்துக்கு இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 2. Very good, it is 2.
ஸோ pH is 2. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக இப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவோ அதே தான் H+ அயான் கான்சன்ட்ரேஷனும். அதுக்கப்புறம் இந்த pH ஃபார்முலால போட்டோம்னா நம்மளுக்கு pH அழகா ஆன்சர் வந்துடும். ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10⁻⁸ கொடுத்துருக்காங்க. நம்ம அவசரமா போய் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 10⁻⁸. அப்ப H+ அயான் கான்சன்ட்ரேஷனும் 10⁻⁸ போட்டீங்கன்னா pH எவ்வளவு வரும்? 8 வந்துரும். கரெக்ட்டுங்களா? 8 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஒரு ஆசிட். என்னதான் நம்ம டைல்யூட் பண்ணாலும், அது எவ்வளவு டைல்யூட் சொல்யூஷனா இருந்தாலும் அது கண்டிப்பா பேஸா மாறாது. கரெக்ட்டுங்களா? சோ கண்டிப்பா 7 விட கம்மியா தான் வரப்போகுது. சோ இந்த மாதிரி क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. எப்பவுமே யூசுவலா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷனை நம்ம சொல்லும்போது எப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வாட்டர்ல தான் பேசிக்கலி டிசால்வ் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ 25 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர்ல இருந்து வர H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஜஸ்ட் 10⁻⁻7. கரெக்டா? இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும், அதாவது 10⁻⁻2 கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா HCl இருந்து வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻⁻2. சோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருந்து வர H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் 10 and வாட்டர்ல இருந்து வர H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் 10⁻⁻7. அப்ப நம்ம யூசுவலா இது ரெண்டையும் தான் எடுத்துக்கணும். ஆனா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்? H+ அயான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருந்து வரதையும் வாட்டர்ல இருந்து வரதையும் கம்பேர் பண்ணா வாட்டர்ல இருந்து வர அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு HCl இருந்து வர கான்சன்ட்ரேஷனை மட்டும் எடுத்துட்டு நம்ம இவ்வளவு நாள கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தோம். ஆனா இந்த क्वेश्चन அப்படி கிடையாது. வாட்டர்ல இருந்து வரதாவது 10⁻⁻7, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருந்து வர H+ எவ்வளவு இருக்கு? 10⁻⁸ தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வாட்டர்ல இருந்து வரதை விட ரொம்ப குறைவு. அப்போ இந்த சொல்யூஷனோட டோட்டல் H+ அயான் அப்படிங்கிறது HCl இருந்தும் எடுத்துக்கணும், வாட்டர்ல இருந்து வர H+ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஒன்னு வந்து வாட்டர்ல இருந்து வந்த H+ அண்ட் ஆசிட்ல இருந்து வந்த H+ ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்பவுமே ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஆட் பண்ணுங்க. ரெண்டுமே 10 பவர்ஸ்ல இருக்கு. வேற வேற 10 பவர்ஸ்ல இருந்ததுன்னா ரெண்டையும் ஒரே 10 பவருக்கு மாத்தணும். கரெக்ட்டுங்களா? ரெண்டையும் ஒரே 10 பவருக்கு மாத்தணும்னா ஒன்னா ரெண்டையுமே 10⁻⁻8க்கு மாத்துங்க, இல்லைன்னா ரெண்டையுமே 10⁻⁻7க்கு மாத்துங்க. சோ இதை மட்டும் நான் 10⁻⁻7க்கு மாத்திக்கிட்டுமா? 1 into 10⁻⁻8 இருக்கு. இது எப்படி நான் 10⁻⁻7க்கு மாத்துவேன்? 0.1 into 10⁻⁻7 எழுதிக்கிட்டுமா? Plus this is 10⁻⁻7. So இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். So இது ரெண்டுல இருந்தும் 10⁻⁻7 is common. So இது வந்து 1. So இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10⁻⁻1 plus 1 எவ்வளவு வரும்? 1.1. 1.1 into 10⁻⁻7. கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து H+ அயான் கான்சன்ட்ரேஷன். இத தான் கொண்டு போய் நீங்க pH ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ pH is equal to minus log of H+ அயான் concentration is 1.1 into 10⁻⁻7. so as usual இவ்ளோ பெரிய நம்பர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? log formulasலாம் நமக்கு நல்லா தெரியும். so மைனஸ் மட்டும் வெளியில வெச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு? log a into b மாதிரி இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம்? log a plus log b அப்படினு மாத்திரலாமா? எஸ். அடுத்து வந்து இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் log 1.1 plus into minus is minus log 10⁻⁻7. இது எப்படி இருக்கு? log a power b மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ log a power b க்கு என்ன ஃபார்முலா? b log a பவர்ல இருக்குது முன்னாடி வந்துரும். கரெக்ட்டுங்களா? சோ மைனஸ் log 1.1 மேல இருக்க மைனஸ் முன்னாடி வந்துருச்சுனா நீ ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? மைனஸ் into minus plus 7 log 10. What is the value of log 10? It is 1. So therefore pH is equal to 7 minus log 1.1. அப்போ 7ல இருந்து ஏதோ ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். 1.1 log 1 வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அது வந்து உங்களுக்கு தெரியலனா கூட லாஜிக் படி பாருங்க. log 1 ஓட வேல்யூ 0. கரெக்ட்டா? log 2 ஓட வேல்யூ எவ்வளோ? 0.31. அப்போ log 1.1 எங்க வரும்? எங்கயாவது இங்க ஏதாவது நடுவுல வரும். கரெக்ட்டுங்களா? 0 point something னு வரும். அப்ப 7ல இருந்து 0 point something நம்ம ரெடியூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்ப 7 விட கொஞ்சம் கம்மியான வேல்யூ தான் வரும். கரெக்ட்டுங்களா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ எப்பெல்லாம் நீங்க வந்து வாட்டர்ல இருந்து வர H+ ஓட கான்சன்ட்ரேஷன் எடுத்துப்பீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கிற ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் (6) or 10⁻⁻6 மோலாரிட்டியை விட கம்மியா இருந்தால் அப்ப நீங்க வாட்டர்ல இருந்து வர H+ சேர்ந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா?
ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளால ஈஸியா பார்த்த உடனே ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சொல்ல முடிஞ்சுது. பட் ஒரு சில இடத்துல சொல்ல முடியாது. அப்ப நீங்க கரெக்டா இந்த மாதிரி உங்களுக்கு போட தெரியணும். புரியுதுங்களா? சோ உங்களுக்கு கொடுக்குற ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான கான்சென்ட்ரேஷனா இருந்தால், கம்மினா எவ்வளவுக்கு கம்மி, 10⁻⁻6 இல்ல 10⁻⁻6 விட கம்மியா இருந்தாலோ அப்ப வந்து நீங்க வாட்டர்ல இருந்து வர H+ கண்டிப்பா எடுத்துக்கணும். வாட்டர்ல இருந்து வர H+ நம்மளால ஈஸியா சொல்லிட முடியுது. நம்ம தியரியிலே படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? வாட்டர் வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது அதுல இருந்து வர H+ கான்சென்ட்ரேஷன் இஸ் ஜஸ்ட் 10⁻⁻7. சோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி போடலாம். ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல கவனமா ஆட் பண்ணுங்க. ரெண்டும் வேற வேற பவர்ஸ்ல இருந்ததுன்னா ரெண்டையும் ஒரே மாதிரி மாத்திட்டு ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். அண்ட் ஈக்லிபிரியம், அயானிக் ஈக்லிபிரியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாக் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண தெரியணும். லாகோட ஒரு சில ஃபார்முலாஸும், அதாவது என்னது, லாக் ஏபினா log a into b இருந்ததுன்னா log a plus log b, log a by b இருந்ததுன்னா log a minus log b. அந்த மாதிரி இது ஒன்று log a power b னா b log a. இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அண்ட் ஒரு சில log வேல்யூஸ் log 2, log 3 and log 5, log 7 இந்த 4க்கு மட்டும் வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். மனோகர், எதுவும் டவுட்டுங்களா? மனோகர் ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? நோ மேம். இல்ல ரைஸ். அப்ப இன்னொரு ஃபார்முலா இருக்கு மேடம், நான் சொல்றேன், அது கரெக்டான்னு பாருங்க. log a to the base b is equal to log a to the base 10 divided by log b to the base 10. ஓகே சார், கரெக்ட் தான். ஆனா வந்து லாக்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. இந்த மூணு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ், எல்லா சாப்டர்லயுமே லாக் இருக்கும் சார். இந்த 3 ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸே பண்ணுவோம். அதனால இந்த பாரு இங்க போட்டுருக்கீங்க இல்லையா, 0.1 into 10⁻⁻7 போட்டுருக்கீங்க இல்லையா, 10⁻⁻. எனக்கு புரிஞ்சிச்சு, குழந்தைகளுக்கு எல்லாம் புரிஞ்சுதா எப்படி அதை போட்டாங்கன்னு தெரியுமா? Akshaya, do you know how she has done this? So 1/10 to the power 1/10 1/10 correct. அதாவது 0.1. ஆமா கரெக்ட். இல்ல அது அவங்க மேடம் ஃபாஸ்டா சொன்னாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டலாம்னு கேட்டேன். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே சார். சரி சார், வந்து லாக பத்தி பேசினதுனால தேங்க்யூ சார், ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து அயானிக் ஈக்லிபிரியம் இந்த வருஷம் நம்ம எடுக்கவே இல்லை, நம்ம லாஸ்ட் இயர் எடுத்திருந்தோம். உங்களுக்கு வந்து ஒருவேளை ஸ்பெசிஃபிக்கா pH ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போன வருஷம் வீடியோஸ்ல கண்டிப்பா இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், நிறைய லாக் வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். லாக் மட்டும் கிடையாது, ஆன்டி லாகும் எடுத்திருப்போம். சரிங்களா? ஏன்னா நீட்ல வந்து உங்களுக்கு கால்குலேட்டரும் இருக்காது, லாக் புக்கும் இருக்காது. ஸோ எல்லாமே நம்மளா தான் போட வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எடுத்திருந்திருப்பேன். வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை கத்துக்கிட்டு ஒரு 4-5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. கைனெட்டிக்ஸ்ல வர லாக் வேல்யூஸும் உங்களால சால்வ் பண்ண முடியும். அண்ட் அயானிக் ஈக்லிபிரியம்ல வந்து வர லாக் வேல்யூஸும் உங்களால ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இது ஒரு நீட் கொஸ்டின், பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ஃபார்முலாஸ் ஆவது பிசிக்கல் ஈக்லிபிரியம் பொறுத்த வரைக்கும் Cv equal to D ma'am. Option A. இப்போதான் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றீங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டோம். எஸ், இட் இஸ் ஆப்ஷன் ஏ. Cp minus Cv which is equal to R. இது என்ன ஈக்குவேஷன்? மேஸ் ஈக்குவேஷன். மேஸ் ரிலேஷன். அவ்வளவுதான். மேஸ் ஈக்குவேஷன் அப்படியே டைரக்டா क्वेश्चनா கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு நீட் क्वेश्चन, போன வருஷம் நீட் क्वेश्चन இது. சரி, இது பாருங்க. pKb of dimethylamine and pKa of acetic acid are 3.27 and 4.77 respectively. The correct option for the pH of dimethyl ammonium acetate solution is dash. Actually இங்க பாருங்க, இந்த டைமித்தைல் அமீன் அப்படிங்கிறது ஒரு பேஸ். பேரை படிச்சாலே தெரியுது அது ஒரு ஆர்கானிக் பேஸ். ஆர்கானிக் பேஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். அதனாலதான் அதுக்கு கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிட்டிக் ஆசிட், இதுவும் ஒரு ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் எப்படி இருக்கும்? அதுவும் வீக்கா தான் இருக்கும். அதனால அதுக்கு கேஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, டைமெத்தில் அமோனியம் அசிட்டேட்டோட சொல்யூஷனோட pH என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி டைமெத்தில் அமோனியம் அசிட்டேட்ங்கிறது, சொல்லுங்க கண்ணா.
ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி யா? சரி பார்க்கலாம். டி மேம். பி லா? ஓகே ஃபைன் மேம். டி மேம். செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு நான் சொல்றீங்க. ஃபோர்த் மேம். ஓ ஃபோர்த்தா? சரிக்கா நான் பார்க்கலாம். மனோகர் வந்து ஆப்ஷன் 4 சொல்றாரு. ஓகே ஃபைன். இங்க பாருங்களேன், இப்போ டைமெத்தில் அமோனியம் அசிட்டேட்ங்கிறது ஒரு சால்ட். அந்த சால்ட் தண்ணியில டிசால்வ் பண்ண அந்த சொல்யூஷனோட pH என்னன்னு கேக்குறாங்க. சோ இது எந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க? அயானிக் ஈக்லிபிரியம்லயே ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சால்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? அதுல நம்ம 4 காம்போ படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ். பை எனி சான்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். எஸ். இங்க இருக்கிறது வந்து டைமெத்தில் அமோனியம் அசிட்டேட். இந்த சால்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். இது நீங்க ஸ்ட்ரக்சரோ இல்ல எதையுமே போட வேண்டாம், கொடுத்துருக்கிற டேட்டா பாருங்க. வீக் ஆசிடுக்கும் வீக் பேஸுக்கும் தான் கொடுத்துருக்காங்க டேட்டா, புரிஞ்சுதுங்களா? அப்போ வீக் ஆசிட் வீக் பேஸா இருந்தால் அந்த சொல்யூஷனோட pH கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா என்னது? pH is equal to half into pKw plus pKa minus pKv. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டைரக்டான क्वेश्चन. சோ pH கேக்குறாங்க. சோ half into pKw வேல்யூ மட்டும் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் pKw வேல்யூ எவ்வளோ. pKw ஓட வேல்யூ எவ்வளோ? 10 power minus 14 மேம். பாதி கரெக்ட் விக்னேஷ். சரி இங்க பாருங்க, 14 மேம். 14. ஆக்சுவலி வாட்டர் வந்து நார்மலா ஒரு பீக்கர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது அது H+ and OH- டிசோசியேட் ஆகும். ஓகேங்களா? அப்படி டிசோசியேட் ஆகும்போது இதுவும் 10⁻⁻7 தான் இருக்கும், இதுவும் 10⁻⁻7 தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம KW கால்குலேட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்குங்களா? KWங்கிறது என்ன? அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ KWக்கு என்ன ஃபார்முலா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ இன்டூ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH-. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 10⁻⁻7 இன்டூ 10⁻⁻7 which is equal to 10⁻⁻14. இது வந்து KW. pKw ஓட வேல்யூ என்னது? pKw என்ன பண்ணுவோம்? p க்கு பதிலா மைனஸ் லாக்னு போடுவோம், கரெக்ட்டுங்களா? ஸோ மைனஸ் லாக் ஆஃப் KW. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் KW வேல்யூ எவ்வளோ? 10⁻⁻14. அப்போ as usual log a power b ஃபார்முலால இந்த -14 முன்னாடி இருந்துச்சுன்னா +14 ஆயிடும். ஸோ 14 into log 10 is 14. ஸோ pKw is 14. புரிஞ்சுதுங்களா? ஸோ KW is 10⁻⁻14 and pKw is just 14. ஸோ 14 பிளஸ் pK எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அவசரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இதை pKனும் இதை pKbனும் எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கூடாது, கொஸ்டினை கவனமா பார்க்கணும். ஸோ pKa வேல்யூ எவ்வளோ, pKb வேல்யூ எவ்வளோ? pKa ஆப்ஷன் டி. 3.27 கொஸ்டின் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம பதட்டத்துல தான் எல்லா தப்பும் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும் ஆப்ஷன்? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? ஆப்ஷன் 2. அவ்வளவுதான். ஆப்ஷன் 2 வருது. எஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பதட்டப்படாம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவே தான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு நீட் கொஸ்டின் தான். The following solutions were prepared by dissolving 10 gram of glucose in 250 ml of water, 10 gram of urea in 250 ml of water and 10 gram of sucrose in 250 ml of water. The right option for the decreasing order of osmotic pressure of these solutions is dash. So இது எந்த சாப்டர்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க? சொல்யூஷன் மேம். சொல்யூஷன்ஸ்ல வந்து 3 செக்மெண்ட் இருக்கும். சாப்டர் வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்கு ரிலேட்டடான क्वेश्चंस எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், மாஸ் பெர்சன்டேஜ், வால்யூம் பெர்சன்டேஜ், ppm இதுக்கு ரிலேட்டடான क्वेश्चंसலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். செகண்ட் பார்ட் வந்து லாஸ், ஹென்ரிஸ் லா, ரவுல்ஸ் லா, அப்புறம் ஐடியல் ஈக்குவேஷன், ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் அதெல்லாம் வரும். தேர்ட் பார்ட் வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ
ஸோ இந்த கொஸ்டின் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் படிச்சிருப்பீங்க, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆஷிஃபா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் கண்ணா. ஓகே, ஸோ இங்க வந்து 3 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குளுக்கோஸோடது, அப்புறம் யூரியாவோடது, அப்புறம் சுக்ரோஸோடது. கரெக்டுங்களா? எல்லாத்தையுமே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கண்டுபிடிச்சு யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மி அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு ஃபார்முலா pi is equal to CRT. அவ்வளவுதான், pi is equal to CRT. ஸோ இங்க பைங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. இங்க வந்து அவங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை P1, P2, P3 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ குளுக்கோஸோடது வந்து நம்ம P1 வச்சுக்கலாம், யூரியாவோடத P2 வச்சுக்கலாம், சுக்ரோஸோடத P3 வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே ஃபார்முலா என்ன வரும்? C1RT, C2RT, C3RT. கரெக்ட்டுங்களா? எல்லாமே ஒரே டெம்பரேச்சர்ல தான் நடக்குது. எல்லாத்துலயுமே ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப இது எதுவுமே இதை வச்சு நம்மளால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம வெறும் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை வச்சுதான் நம்மளால வந்து எதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகம் எதுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கம்மின்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் pi is equal to கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? கான்சென்ட்ரேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்ன ஃபார்முலா? given mass divided by molar mass. கரெக்ட்டுங்களா? into volume of the solution. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். இன்ஃபேக்ட் வெயிட் கூட எல்லாமே 10 கிராம். அப்போ ஒரே டிசைடிங் பாராமீட்டர் வந்து என்னோட மாலிகுலர் வெயிட் மட்டும்தான். அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? மாலிகுலர் வெயிட்டும் ஆஸ்மாட்டிக் பிரஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு தெரியுதுங்களா? அப்போ இருக்கிறதுலயே எதுக்கு மாலிகுலர் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியோ அதுக்கு தான் ஆஸ்மாட்டிக் பிரஷர் அதிகமா இருக்கும். அவ்வளவே தான். இதை மட்டும் வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களே மாலிகுலர் ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனா கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பார்த்தாலே தெரியுது எதுக்கு மாலிகுலர் வெயிட் கம்மி எதுக்கு அதிகம்னு சொல்லி. So osmotic pressure is inversely proportional to molecular weight. அப்ப இருக்கிறதுல எதுக்கு கண்ணா molecular weight ரொம்ப கம்மி? யூரியா. அப்போ இருக்கிறதுல அதுக்கு தான் molecular weight கம்மினா அப்ப அதுக்கு தான் highest osmotic pressure இருந்திருக்கும். So P2 highest எங்க இருக்கு? செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஃபோர்த் ஆப்ஷன். எஸ், ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஏன்னா யூரியாக்கு அடுத்தபடியா ஓரளவுக்கு கம்மியான மாலிகுலர் வெயிட் இருக்கிறது குளுக்கோஸ், அதுக்கப்புறம் தான் சுக்ரோஸ். ஸோ சுக்ரோஸ்க்கு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மாலிகுலர் வெயிட்ங்கிறதுனால லோவஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. மனோ புரிஞ்சுதா மனோ? எஸ் மேம். ஓகே ஃபைன். ஆஷிஃபா புரிஞ்சுதா? ஆஷிஃபா? எஸ் மேம். ஓகே ஃபைன். இந்த क्वेश्चन இதுவும் நிறைய தடவை கேட்குற கொஸ்டின் தான். The molar conductance of sodium chloride, hydrochloric acid and sodium acetate at infinite dilution are given. The molar conductance of acetic acid at infinite dilution is dash. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். क्वेश्चन எந்த கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கு? மேம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. கோல்ட்ராஸ் லா மேம். எக்ஸாக்ட்லி, கோல்ட்ராஸ் லா. ஓகே, சந்தியாக்கு ஆப்ஷன் ஏ வருது. ஏ ஆப்ஷன் மேம். எஸ், அவ்வளவே தான். ஸோ இது எப்படி போடணும்னு யாருக்காவது டவுட் இருக்குங்களா?
யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அசிட்டிக் ஆசிடோட மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எதோட மோலார் கண்டக்டன்ஸ்லாம் வேணும், அசிட்டேட் ஆனயானோடது வேணும், H+ ஓடது வேணும். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது சோடியம் குளோரைட், HCl அண்ட் சோடியம் அசிட்டேட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சோடியம் அசிட்டேட்டை டிசோசியேட் பண்ணி பாருங்க. அவங்க கொடுத்த 91க்கு எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும், அசிட்டேட் ஆனயானும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும், Na+ம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும். நம்ம Na+ ஓட கான்ட்ரிபியூஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 426.16ங்கிறது HCl ஓட மோலார் கண்டக்டன்ஸ். அதுல H+ அயான் கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கும், Cl- அயானோட கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கும். இதுல குளோரைட் அயானோட கான்ட்ரிபியூஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு Na+ and Cl- ஓட கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம், சோடியம் குளோரைட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான ஒரு வீக் எலக்ட்ரோலைட். அதனால இதை நிறைய தடவை நீங்க போட்டிருந்திருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சோடியம் அசிட்டேட்டோட மோலார் கண்டக்டன்ஸையும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட மோலார் கண்டக்டன்ஸையும் ஆட் பண்ணி அதுல இருந்து சோடியம் குளோரைடோட மோலார் கண்டக்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துடும். கரெக்ட்டுங்களா? ஸோ கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூ சோடியம் அசிட்டேட்டோடதையும் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் ஆட் பண்ணி சோடியம் குளோரைடோட சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆஷிஃபாக்கும் ஆப்ஷன் ஏ வருது. வேற யாருக்காவது மாறி வந்ததுன்னா சொல்லுங்க. சந்தோஷ், உங்களுக்கு என்ன வருது சந்தோஷ்? மேம் 390 தான் மேம். ஓகே ரைட். சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? क्वेश्चन படிச்சு பாருங்களேன். For a reaction A gives B, the enthalpy of the reaction is -4.2 kilojoule per mole and enthalpy of activation is 9.6 kilojoule per mole. The correct potential energy profile for the reaction is given in option. ரொம்ப ஈஸி. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஆனா இந்த क्वेश्चनக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்க கூடாதே. 2 செகண்ட் தான் ஷேட் பண்றதுக்கு. ஓகே, ஆஷிஃபா ஜஸ்டிஃபை பண்றீங்களா கண்ணா? எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணோம் அப்படின்னா வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். அவ்வளவே தான் ஆஷிஃபா. வெரி குட். ஸோ அவங்க வந்து என்தால்பியை கொடுத்ததுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ என்தால்பி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ கொடுத்துருக்கிற கிராஃப்ல எது எக்ஸோதெர்மிக்னு கண்டுபிடிச்சாலே போதும். எக்ஸோதெர்மிக் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? எண்டோதெர்மிக் எப்படி இருக்கும் கிராஃப்? இப்படி இருக்கும். நெய்தர் எக்ஸோ நார் எண்டோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ இது வந்து டெல்டா ஹெச் இஸ் 0, இது வந்து டெல்டா ஹெச் இஸ் பாசிட்டிவ். அவ்வளவுதான். அவங்களே கொடுத்துட்டாங்களே டெல்டா ஹெச் இஸ் நெகட்டிவ்னு சொல்லி. அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கிற மாதிரி கிராஃப் பார்க்கணும். ஸோ இது கிடையாது, கண்டிப்பா இது ரெண்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன்லாம் தேவையே கிடையாது, நம்ம அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அடுத்த क्वेश्चन போலாங்களா? இதுவும் ஒரு சொல்யூஷன்ங்கிற சாப்டர்ல இருந்து கேட்ட क्वेश्चन. The correct option for the value of vapor pressure of a solution with benzene to octane in molar ratio of 3:2 is dash. ஒரு பீக்கர்ல பென்சீனையும் ஆக்டேனையும் மிக்ஸ் பண்றாங்க. இந்த சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் என்னன்னு கேக்குறாங்க. பியூர் பென்சீனோட வேப்பர் பிரஷரும் கொடுத்துட்டாங்க, பியூர் ஆக்டேனோட வேப்பர் பிரஷரும் கொடுத்துட்டாங்க. எல்லா டேட்டாவுமே உங்க கையில இருக்கும். சொல்யூஷன்ல இது எந்த கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க? Ideal, non-ideal. Okay.
சரி, ஐடியலா நான் ஐடியலுங்களா இது? ஐடியல். ஐடியல் சொல்யூஷன், எஸ். சரி, ஒரு 30 செகண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. Second option, ma'am. Yes, 336. ஓகே, போடலாமா? இங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பென்சீன் ஆக்டேனுங்கிற 2 லிக்விடையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன்ஸ்ல லிக்விட் சொல்யூஷன்லயே 3 கேட்டகரி படிச்சிருப்போம். ஒன்று வந்து சாலிட் அண்ட் லிக்விட், லிக்விட் அண்ட் லிக்விட், கேஸ் அண்ட் லிக்விட்னு சொல்லி. அந்த கேஸ் அண்ட் லிக்விட் சொல்யூஷனுக்கு ஹென்ரிஸ் லா அப்ளிகபிள். மற்றபடி சாலிட் அண்ட் லிக்விடுக்கு ரவுல்ஸ் லாவை பேசுவோம். கரெக்டுங்களா? இங்க அவங்க பேசுறது லிக்விட் அண்ட் லிக்விட். அப்ப நம்ம ரவுல்ஸ் லாவை தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரவுல்ஸ் லாவோட ஃபார்முலா என்னது? வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலா நம்ம எப்படி படிப்போம்? P10 X10 ஆர் X1 பிளஸ் P20 X2 படிப்போம். கரெக்ட்டுங்களா? காம்போனன்ட் 1 காம்போனன்ட் 2. ஸோ இங்க வந்து பென்சீன் அண்ட் ஆக்டேன் கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் வேப்பர் பிரஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் பிரஷர் ஆஃப் பியோர் பென்சீன், பென்சீனுங்கிறதுனால நான் பீன்னு வச்சுக்கிறேன், அண்ட் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியோர் ஆக்டேன், தட் இஸ் பி ஓன்னு போடுறது ஆக்டேனை நான் மீன் பண்றேன், மேல நாட் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்டேன், அவ்வளவுதான். ஸோ இதோட பென்சீனோட பியோர் வேப்பர் பிரஷர் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 280 மேம். எஸ், 280 பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் எவ்வளோ? அதுக்கு என்ன ஃபார்முலா? மோல் ஃபிராக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? நம்ம எதோட மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்கிறோமோ அதோட மோல்ஸை வந்து நியூமரேட்டர்ல வச்சுட்டு டினாமினேட்டர்ல டோட்டல் மோல்ஸ் போடுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க வந்து ஆக்டேன் 3 மோல்ஸ், பென்சீன் 3 மோல்ஸ் சொல்றாங்க, ஆக்டேன் 2 மோல்ஸ் சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் will be 3/2, which is 3 plus 2, which is 5. கரெக்ட்டுங்களா? பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியோர் ஆக்டேன் இஸ் 420. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்டேன் எவ்வளோ? 2/5. அவ்வளவே தான். இப்போ இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஆப்ஷன் பி மேம். எஸ் சந்தோஷ், கரெக்ட். 336 கரெக்ட். அவ்வளவுதான். விக்னேஷும் அதான் சொன்னாரு. வெரி குட். எஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन பாருங்க. The molar conductivity of 0.007 molar acetic acid is 20 Simon centimeter squared per mole. Acetic acid ஒரு particular concentration இருக்கு. அப்போ அதோட molar conductivity, that is lambda m கொடுத்துட்டாங்க. What is the dissociation constant of acetic acid? Dissociation constant எப்படி represent பண்ணுவீங்க? Ka. கரெக்ட்டுங்களா? அதுவும் ஆசிடோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ Ka கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா? C alpha square by 1 minus alpha. எஸ். சோ நம்ம வந்து ஆஸ்ட்ரோவல்ஸ் டைல்யூஷன் லால பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஃபைன். அப்போ ஆல்பா ஸ்கொயர் C. கரெக்ட்டா? ஆல்பா ஸ்கொயர் C அவங்க வந்து கம்ப்ளீட்டா வேற ஏதோ ஃபார்முலா சொன்னாங்களா? சொல்லுங்க கண்ணா. C alpha square by 1 minus alpha. எஸ். So K is equal to alpha squared C divided by 1 minus alpha அப்படின்னு நீங்க ஆஸ்ட்ரோவல்ஸ் டைல்யூஷன் லால Ka க்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. பட் யூசுவலா நம்ம இந்த டினாமினேட்டர் டேர்ம் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம இங்க பேசுற இந்த ஆசிடோட ஆல்பா வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, 1 விட ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா அப்போ this alpha tends to 0 அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ Ka is equal to just alpha squared C. இது மட்டும் போதும்.
புரிஞ்சுதுங்களா? இங்க ஆல்பா வந்து ரொம்ப வீக்கஸ்ட் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்பா வாஸ் வெரி மச் லெஸ் தென் 1. ஓகேங்களா? சோ தட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி கேக்கு இந்த ஃபார்முலா தான் எடுத்துப்போம். சோ இதை வச்சு கண்டுபிடிச்சா போதும். 1 மைனஸ் ஆல்பான்னு போட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்ப கே தான் கண்டுபிடிக்கணும். ஆல்பா ஸ்கொயர் சி உங்களுக்கு கொஸ்டின்ல எங்கேயாவது கொடுத்துருக்கணும். கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க which is 0.07. ஆல்பா கொடுக்கல, ஆனா ஆல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஆல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? molar conductance by limiting molar conductance. Yes, alpha is equal to molar conductivity at particular concentration divided by molar conductivity at 0 concentration. கரெக்ட்டுங்களா? சரி, at particular concentration கொடுத்திருக்காங்க which is 20 Simon centimeter squared per mole. ஆனா lambda m not கொடுக்கலையே. lambda m not கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க டேட்டா கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? So lambda m, that is molar conductivity at 0 concentration, எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா அதுக்கு ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? சரி, ஆட் பண்ணி எனக்கு டினாமினேட்டர் போட்டு ஆல்பா வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. lambda m not எவ்வளவு வரும்? Yes, 350 plus 50, 400. So 400 Simon centimeter squared per mole. கரெக்ட்டுங்களா? இதை நீங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 0 0 கேன்சல். இது எவ்வளவு டைம்ஸ் ஆகும்? 1 டைம்ஸ். இது வந்து 20. ஸோ 1/2 வச்சுக்கோங்க கண்ணா. இதை வந்து நான் 28 2 into 10 ன்னு மாத்திக்கிறேன். ஸோ 1/2 கேன் பி ரிட்டன் as 0.5. கரெக்டா? So 0.5 into 10 power minus 1. This is your alpha. Alpha கொண்டு போய் இங்க substitute பண்ணலாம் அழகா. So K is equal to alpha 0.5 into 10 power minus 1 the whole square, and C ஓட வேல்யூ அவங்களே கொடுத்திருக்காங்க which is 0.007. இத 10 பவர்ஸ்ல மாத்திக்கலாமா? 7 point something னு மாத்திட்டுமா? அப்ப என்ன வரும்? 7 into 10 power minus 3. அவ்வளவுதான். சோ இப்போ இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. 0.5 கஷ்டமா இருந்ததுன்னா 5 ன்னு மாத்திக்கோங்க. 5 into 10 பவர்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 5 square is 25 ன்னு ஈஸியா போட்டுக்கலாம். சோ தப்பு வரது நம்ம குறைச்சிடலாம். சோ இப்போ K வேல்யூ கரெக்ட்டா சொல்லுங்க. Second option, ma'am. Yes, second option. 1.75 into 10 power minus 5. ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த क्वेश्चनலாம் வந்து NCERT எக்ஸசைஸ்ல அப்படியே இருக்கு. சரிங்களா? NCERTல கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்க இத. புரியுதுங்களா? சோ NCERTல இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருந்திருக்கும் இந்த டைம்ல. பண்ணிருக்கீங்க தானே NCERT எல்லாம்? NCERT எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்க தானே கண்ணா? இந்த क्वेश्चनலாம் அப்படியே NCERTல இருந்து கேட்ட क्वेश्चन இது. ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. இத நம்ம நிறைய தடவை கிளாஸ்ல கூட இந்த கான்செப்ட் எடுக்கும்போது ஓகே சாமி ஓகே இந்த கான்செப்ட்ல நம்ம கிளாஸ்ல கூட கைனடிக்ஸ் எடுக்கும்போது நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. பட் உங்களால இப்போ ஃபர்ஸ்ட் போட முடியுதான்னு பார்க்கலாம். The slope of Arrhenius plot. Arrhenius plotங்கிறது ln k versus 1/t ன்னு சொல்றாங்க. அதோட ஸ்லோப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. The value of activation energy of the reaction is dash. சொல்லுங்க சந்தோஷ். ஸ்கிரீன் தெரியலீங்களா? ஓகே, யாருக்குமே தெரியலையா? சந்தோஷ் தெரியுதுங்களா? பாருங்க. ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மேம், நல்லாவே ஸ்கிரீன். ஓகே மேடம்.
ஓகே, ஆஷிஃபா வந்து ஆப்ஷன் டின்னு சொல்றாங்க. சரி, செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, அவங்க கொடுத்தது ஸ்லோப் கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் அர்ஹீனியஸ். ஓகே கண்ணா, ஓகே. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் படி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணா y ஆக்சிஸ்ல என்ன வரும்? ln k. x ஆக்சிஸ்ல என்ன வரும்? 1/t. கரெக்ட்டுங்களா? அண்ட் நம்மளுக்கு கிராஃப் எப்படி வரும்? ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் மாதிரி வரும் இல்லையா? இந்த நெகட்டிவ் ஸ்லோப்ல ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -EA/R அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க ஸ்லோப் வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் ஆர் வேல்யூ கூட கொடுத்துட்டாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொன்னா போதும். கரெக்டா? ஸோ ஸ்லோப்போட வேல்யூ -5 × 10⁻³ which is equal to -EA/R. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எப்படி ஆக்டிவேஷன் எனர்ஜி பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரூல்ட் அவுட். அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5 × 10⁻³ ஆர் வேல்யூ அவங்களே அழகாக கொடுத்துருவாங்க 8.314 J/mol/Kelvin சொல்லி. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get the answer as 41.5 kJ/mol. ஓகேங்களா? எஸ். ஸோ ஒருவேளை கொஸ்டின்ல ln k versus 1/t ன்னு கொடுக்காம log k versus 1/t ன்னு கொடுத்திருந்தா அப்போ what will be the slope? ln k versus 1/t னா -EA/R தான் ஸ்லோப். கரெக்ட். டிவைட் பை 2.303 மேம். எஸ். அப்ப ஸ்லோப் வந்து -EA/2.303R. ஸோ அப்போ வந்து 2.303 நம்ம எக்ஸ்ட்ராவை இன்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ கவனமா பார்க்கணும் ஸ்லோப் எது விசஸ் எதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு. இதையும் நம்ம சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பேசிப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. டெல்டா U0 of the combustion of methane is -x kJ/mol. The value of delta H0 is dash. Delta U-ங்கிறது என்னது சாமி? What is delta U? Internal. எஸ், இன்டர்னல் எனர்ஜி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல இன்டர்னல் எனர்ஜியை டெல்டா ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல டெல்டா யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இன்டர்னல் எனர்ஜியை யூனும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஈனும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீத்தேனை கம்பஸ்ட் பண்றோம். அப்ப அந்த கம்பஷன் ரியாக்ஷனோட டெல்டா யூ வேல்யூ -x kJ/mol. அப்போ டெல்டா H0 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இவ்வளோனா என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு டெல்டா ஹெச்க்கும் டெல்டா யூக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியே வந்து ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலா இருந்ததுனாலே மேக்ஸிமம் போட்டுடலாம். எல்லா கான்செப்டும் தெரிஞ்சுட்டு ஃபார்முலா தெரியலன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்து ஃபார்முலாஸ் எல்லா நாளும் ஒரு தடவையாவது பார்த்துக்கோங்க கண்ணா. சின்ன விஷயத்துல தப்பு பண்ணீங்கன்னா கூட ஆன்சர் வராது. இதுக்கு என்ன ஆன்சர்? ஹெல்ப் பண்ணுமா? இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? விக்னேஷ் போட்டுட்டு இருக்கீங்களா? விக்னேஷ் இல்ல ஹெல்ப் பண்ணுங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மேம். நிக்கா உங்களுக்கு எப்படி? நான் போட்டுட்டு ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ரியாக்ஷனை பத்தி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். கம்பஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேனோட ஃபார்முலா என்ன? CH4. கம்பஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஃபியூவலை ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல பர்ன் பண்றது. அப்போ மீத்தேனை ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல பர்ன் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஹைட்ரோ கார்பனை கம்பஸ்ட் பண்ணும்போது வர வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். மற்றபடி மீத்தேன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடும் கேஸ்
ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு முதல் வேலை பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க. பேலன்ஸ்டா இருக்கா? கார்பன் பேலன்ஸ்டா இருக்கு. ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகல. லெஃப்ட் சைடுல 4 இருக்கு, ரைட் சைடுல 2 தான் இருக்கு. சோ இங்க 2 போட்டுடலாமா? சோ ஆக்ஸிஜன் பேலன்ஸ்டான்னு பாருங்க. ரைட் சைடுல 4 இருக்கு, லெஃப்ட் சைடுல 2 தான் இருக்கு. சோ 2 moles of water, I mean ஆக்ஸிஜன். பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க. ஓகே. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கோம். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? இது இல்லாம வேற என்ன தெரியும்? ஃபார் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. கரெக்ட்டுங்களா? ஃபார் கேஸஸ் என்ன படிச்சிருக்கோம்? ஃபார் ரியாக்டிங் கேஸஸ்க்கு ஒரு தனி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, நான் ரியாக்டிங் கேஸஸ்க்கு ஒரு தனி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஒருவேளை நான் ரியாக்டிங் கேஸஸா இருந்தா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் NR delta T. இது என்னது? for non-reacting gases. Reacting gasesக்கு என்ன formula? delta H is equal to delta U plus RT delta NG. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம இத்தனை ஃபார்முலால எதை நம்ம யூஸ் பண்ணணும்? இங்க கொடுத்துருக்கிறது என்ன? மீத்தேன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிற ஒரு ரியாக்ஷன். ஸோ ரெண்டுமே கேஸ், அஃப்கோர்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்போ ரியாக்டிங் கேஸஸோட ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ இதுதான் delta H is equal to delta U plus RT delta NG. So delta H is equal to delta U plus RT delta NG மட்டும் எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். delta NGங்கிறது number of moles of gaseous product, number of moles of gaseous reactant. எவ்வளவு? 0 ma'am. 0வா? நல்லா பாருங்க. It is not 0. நான் வாட்டர் என்ன ஸ்டேட்ல போட்டிருக்கேன்னு பாருங்க. லிக்விட் ஸ்டேட்ல போட்டிருக்கேன். ஒரு ஹைட்ரோ கார்பனை கம்பஸ்ட் பண்ணும்போது வர வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல தான் வரும். ஓகேங்களா? -2 மேம். எஸ். -2 பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் இஸ் 1 மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ட் இஸ் 1 + 2 3. கரெக்டா? அப்ப என்ன வரும்? -2 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன சொல்லலாம்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, which is -x. இது பிளஸ் இன்டு மைனஸ் -2RT. அப்ப டெல்டா ஹெச் வேல்யூ எப்படி இருக்கும்? டெல்டா ஹெச்ங்கிறது டெல்டா யூல இருந்து ஏதோ ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்றோம். தெரியுதுங்களா? அப்ப டெல்டா ஹெச் டெல்டா யூவோட எப்படி இருந்திருக்கணும்? கம்மியா இருந்திருக்கணும். கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. புரியுதுங்களா எப்படி நான் இதை சொன்னேன்னு? மனோகர் டவுட் இருக்குங்களா? No ma'am, clear ma'am. ஆஷிஃபா? No ma'am. ஓகே. சந்தியா, இட் இஸ் நாட் ஆப்ஷன் 1. ஏன் புரியுது இல்லைங்களா? டெல்டா என்ஜி 0வா இருந்தாதான் டெல்டா ஹெச்சும் டெல்டா யூவும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க டெல்டா என்ஜி 0 கிடையாது. இட் இஸ் -2. அப்ப டெல்டா யூல இருந்து ஏதோ ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்றோம். அப்ப கண்டிப்பா டெல்டா ஹெச் டெல்டா யூ விட கம்மியா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஃபைன். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எஸ். Delta U, yeah ma'am, -x. வெரி குட். கொடுத்துருக்காங்க பாருங்க. delta U of this reaction is -x னு அவங்க கொடுத்துருக்காங்க கண்ணா. அதை தான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். ஓகே. ஓகே கண்ணா, ஃபைன். சரி, ஓகே டினோ. அடுத்தது போலாம். இந்த क्वेश्चन பாருங்க. The enthalpy of combustion of methane, graphite and dihydrogen at 298 Kelvin is -890.3, -393.5 and -285.8 kilojoule per mole respectively. Enthalpy of formation of methane is dash. So methane அப்படிங்கிற இந்த ஹைட்ரோகார்பன் ஃபார்ம் ஆகும்போது இன்வால்வ் ஆகிற என்தால்பி சேஞ்ச் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஐடியா இருக்கா? போடுறீங்களா இல்ல நான் போட்டுருமா?
30 செகண்ட்ஸ் டைம் தட்டுமா? டினோ போட்டுட்டு இருக்கீங்களா டினோ, இல்ல ஹெல்ப் வேணுமா? அக்ஷயா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே அக்ஷயா. தத்வதிகா மேம் ட்ரை பண்றேன் மேம். ஓகே கண்ணா. என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட என்தால்பியை கால்குலேட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னா, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலா 2 ஃபார்முலா இருக்கு, அந்த 2 ஃபார்முலாவை எழுதுறேன். ஒன்று வந்து என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் enthalpy of formation of product minus summation of enthalpy of formation of reactants. அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிற எல்லா ரியாக்டிங் ஸ்பீஷிஸோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ ப்ராடக்டோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் மைனஸ் ரியாக்டன்டோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா பாண்ட் எனர்ஜிஸ் கொடுத்துருப்பாங்க. பாண்ட் எனர்ஜிஸ் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா? சமேஷன் ஆஃப் பாண்ட் என்தால்பி ஆஃப் தி ரியாக்டன்ட் மைனஸ் சமேஷன் ஆஃப் பாண்ட் என்தால்பி ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேட்டா என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இல்ல பாண்ட் எனர்ஜிஸ் கொடுத்துருந்தா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராசஸ்லாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு நார்மலா ஒரு ரியாக்ஷனுக்கு என்தால்பி சேஞ்ச் கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. அவங்க எந்த கொஸ்டினோட என்தால்பி சேஞ்ச் கேட்கறாங்க? ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன். மீத்தேன் எப்படிங்க ஃபார்ம் ஆகும்? எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். என்னென்ன எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும்? கார்பனுங்கிற எலிமெண்ட்ல இருந்தும் ஹைட்ரஜனுங்கிற எலிமெண்ட்ல இருந்தும் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ கார்பன் ஹைட்ரஜன் கூட சேர்ந்ததுனால் மீத்தேனா மாறும். இதுதான் ரியாக்ஷன். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ 2 moles ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட டெல்டா ஹெச் தான் நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஈக்குவேஷன்ஸா எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ரியாக்ஷனை ஈக்குவேஷனை நான் எழுத போறேன். ஸோ மீத்தேனை கம்பஸ்ட் பண்ண என்ன ஆகும்? மீத்தேனை கம்பஸ்ட் பண்றேன். கம்பஷனுங்கிறது ஆக்சிஜன் கூட சேர்ந்து பர்ன் பண்றது. அப்படி பர்ன் பண்ண என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுமே. ஸோ இங்க 2 moles ஆஃப் வாட்டர் அண்ட் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே 1 மோலுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 mole ஆஃப் மீத்தேன் பர்ன் ஆனா இவ்வளோ எனர்ஜின்னு. நான் எழுதியிருக்க ஈக்குவேஷனும் 1 moleக்கு தான். நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். ரைட். அடுத்தது செகண்டுக்கு போலாம். கிராஃபைட்டை கம்பஸ்ட் பண்ணா எவ்வளவு எனர்ஜின்னு எழுதியிருக்காங்க. வாட் இஸ் கிராஃபைட்? இட் இஸ் நத்திங் பட் கார்பன். கார்பனை கம்பஸ்ட் பண்ணோம்னா கார்பனை ஆக்சிஜன் கூட ட்ரீட் பண்ணும். பயங்கரமா ஹீட் பண்ண என்ன ஆகும்? அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். அவ்வளவே தான். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கு. அடுத்தது கம்பஷன் ஆஃப் டைஹைட்ரஜன் which is H2. ஸோ H2-வை ஆக்சிஜன் கூட சேர்த்து கம்பஸ்ட் பண்ண என்ன ஆகும்? H2O-வா மாறும். ஆனா இங்க ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா?
அப்ப பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா 2 moles of H2O போட்டு இங்க 2னு போடுவோம். கரெக்ட்டா? ஐ மீன் இங்க 2னு போடுவோம் ஹைட்ரஜனுக்கு முன்னாடி. பட் இங்க டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க? 1 மோலுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இங்க எழுதுற ஈக்குவேஷனையும் 1 mole of ஹைட்ரஜனுக்கு எழுதுனா தான் கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால நான் இங்க 2னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணாம இங்க halfனு போட்டுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க. 1 mole of hydrogen is reacting with half mole of oxygen to give 1 mole of water. Equation balanced இருக்குங்களா? Yes. So இது கூட இன்வால்வ் ஆன எனர்ஜி வந்து -890.3 யூனிட் இருக்கு. நான் யூனிட் எழுதல, எல்லாமே ஒரே யூனிட் தாங்கிறதுனால நான் எழுதல. அடுத்தது கம்பஷன் ஆஃப் கிராஃபைட் ஓடது -393.5 and combustion of dihydrogen is -285.8. அவ்வளவுதான். சோ கொடுத்திருக்கிற டேட்டாவை நான் ஈக்குவேஷனா எழுதிட்டேன். சரி, அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போறேன்னா, இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரணும். இந்த ரெட் கலர்ல எழுதிருக்கேன் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வரணும். எப்படி வர வைக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்மளே பில்ட் பண்ணலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? கார்பன் வேணும். கார்பன் எந்த சைடு வேணும்? ரியாக்டன் சைடு வேணும். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல கார்பன் எங்க இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. ரியாக்டன் சைடுல தான் இருக்கு. பிரச்சனையே இல்ல, அப்படியே எழுதுங்க. சோ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்த மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் ஒரு நீங்க ரீஅரேஞ்ச் மட்டும் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க ஈக்குவேஷன் எதுவுமே பண்ணலைன்னா அந்த வேல்யூவையும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கோங்க. 393.5 அப்படியே எழுதிக்கலாம். ஆக்சிஜனோட வேலை முடிஞ்சது. அடுத்தது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எனக்கு ரியாக்டன் சைடுல வேணும். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல ஹைட்ரஜன் எங்க இருக்கு? 3வது ஈக்குவேஷன்ல இருக்கு. அங்க ரியாக்டன் சைடுல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பட் தி ப்ராப்ளம் இஸ் எனக்கு 2 moles of hydrogen வேணும். ஆனா அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா ஃபுல்லாமே 1 மோலுக்கு இருக்கு. அப்ப இது நீங்க த்ரூ அவுட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப த்ரூ அவுட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 2 moles of H2 half into 2 is 1 இல்லைங்களா? So 1 mole of oxygen gives 2 moles of water. ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கொடுத்திருக்கிற டேட்டாவையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். So 2 into -285.8 அவ்வளவுதான். அடுத்தது ஹைட்ரஜனோட வேலையும் முடிஞ்சது. அடுத்தது மீத்தேன். மீத்தேன் எனக்கு எங்க வரணும்? ரைட் சைடு வரணும். கொடுத்திருக்கிற டேட்டால மீத்தேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு, ஆனா லெஃப்ட் சைடுல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரைட் சைடுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருவீங்க? அப்படியே ஸ்வாப் பண்ணுங்க. ரியாக்டன்ட்ட ப்ராடக்ட்டா மாத்துங்க, ப்ராடக்ட்ட ரியாக்டன்ட்டா மாத்துங்க. அப்ப என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு plus 2 moles of H2O gives methane plus 2 moles of water. அப்ப நீங்க ஈக்குவேஷன் அப்படியே மாத்துனீங்கன்னா அப்போ அதோட வேல்யூவையும் அப்படியே மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? சைனை மட்டும் மாத்துங்க. -890.3 இருக்கத +890.3 மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த ரீஅரேஞ்ச் பண்ணதெல்லாம் கரெக்டா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 ஆட் பண்ணி பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்ததுன்னா நம்ம பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். சோ ஆட் பண்ணலாமா? எப்படி ஆட் பண்ணுவீங்க? லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஏதாவது காமனா இருந்தா கேன்சல் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ரைட் சைட்ல இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 2 moles of water, இங்க 2 moles of water இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கேன்சல் ஆக வேண்டியது இருக்குங்களா? லெஃப்ட் சைட்ல இங்க ஒரு 1 mole, இங்க ஒரு 1 mole of oxygen. சோ மொத்தமா 2 moles of oxygen, இங்க ரைட் சைட்ல 2 moles of oxygen கூட கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப மீதி எல்லாம் எடுத்து எழுதிடலாமா? கார்பன் plus 2 moles of hydrogen gives methane. அப்ப அழகா வந்துருச்சு பாருங்க, நம்ம வேணுங்கிற ஈக்குவேஷன் வந்துருச்சு. அப்ப இங்க நம்ம பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்க? இத அப்படியே ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி சொல்லுங்க கண்ணா. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றதுங்கிறதுல டவுட் இருக்கா? ஆஷிஃபா டவுட் இருக்கா சாமி? இல்ல மேம். ரத்னிகா? நோ மேம். தத்வதிகா? நோ மேம். ஓகே. இப்படிதான் எல்லாரும் போட்டுட்டு இருந்தீங்களா இல்ல வேற ஏதாவது மெத்தட்ல போட்டுட்டு இருந்தீங்களா? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. ஓகே, ரைட். சோ ஆன்சர் இஸ் -74.8 kilojoule per mole. ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான் கண்ணா. சரி, அடுத்தது போலாமா? ஓகே. இந்த क्वेश्चन பாருங்க. For a given reaction, ஏதோ ஒரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு
இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்ப ஸ்பான்டேனியஸா இருக்கும்னு क्वेश्चन கேக்குறாங்க. எல்லா டெம்பரேச்சர்லயும் ஸ்பான்டேனியஸா இருக்குமா, இல்ல 425க்கு மேல தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்குமா, இல்ல 425க்கு கீழ தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்குமா, இல்ல 298 கெல்வினுக்கு மேல தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்குமான்னு क्वेश्चन கேக்குறாங்க. சோ ஸ்பான்டேனிட்டியை பத்தி கேக்குறாங்க அப்படினாலே क्वेश्चन வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து கேக்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? சோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்லையா, ஃபீசிபிளா இல்லையான்னு எதை வச்சு சொல்லுவீங்க? டெல்டா ஜி வேல்யூ வச்சு சொல்லுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப டெல்டா ஜிக்கு என்ன ஃபார்முலா? கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்களே, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். கரெக்டா? சோ டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? Spontaneous. Yes, delta G negative na reaction is spontaneous. Delta G positive na reaction is non-spontaneous. அவ்வளவுதான். அப்போ இத எப்படி பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது நீங்க NCERT-ல உங்களுக்கு ஒரு அழகா டேபுலர் காலம் போட்டுலாம் கொடுத்திருந்திருப்பாங்க. சோ இது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வேல்யூஸ் அப்படியே போய் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஜெனரலா இந்த டெல்டா H வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இங்க இருக்கிற டெல்டா எஸ் வேல்யூவும் பாசிட்டிவ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்தால் அப்ப டெல்டா ஜி எப்பெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ரொம்ப ரொம்ப குட்டி வேல்யூ எடுத்துக்க போறேன். ரொம்ப சின்ன வேல்யூ கேன்சல் ஈஸியா மனசுல விஷுவலைஸ் பண்றதுக்கு வசதியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஹெச் வந்து +3ன்னு வச்சுக்கோங்க, டெல்டா எஸ் வந்து ஒரு +2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ், அவ்வளவுதான். 3 2ங்க சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கல் நம்பர் எழுதியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? டெல்டா ஹெச்க்கு பதிலா 3ன்னு போடுவேனா, -t இன்டூ டெல்டா எஸ்க்கு பதிலா +2ன்னு போடுவேனா, அப்ப டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 3 - 2tன்னு வரும். கரெக்ட்டுங்களா? நம்மளோட எக்ஸ்பிரஷன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் வேல்யூ அதிகமாயிட்டே போகும். So temperature ரைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா delta G will be negative. கரெக்ட்டா? ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த டேர்மோட குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்போ delta G will be negative. இதுவே டெம்பரேச்சரை கம்மி பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை கம்மி பண்ணிட்டே போலாம். எது வரைக்கும் கம்மி பண்ண முடியும்? 0 கெல்வின் வரைக்கும் தான் கம்மி பண்ண முடியும். அப்போ 0 கெல்வினே ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப யாரு டாமினேட் பண்ணுவா? முன்னாடி இருக்கிற 3 தான் டாமினேட் பண்ணும். அப்போ டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டே போனோம்னா அப்போ டெல்டா ஜி வில் பி பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? அவ்வளவே தான். எஸ். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ், டெம்பரேச்சரை கம்மி பண்ணா ரியாக்ஷன் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ். கண்டுபிடிச்சிட்டோமா? இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே. சோ டெம்பரேச்சரை கம்மி பண்ணா ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷன் பியும் ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் பி ஆன்சர் கிடையாது. அப்ப எந்த டெம்பரேச்சருக்கு மேல டவுட் வரும் இல்லைங்களா? சோ எந்த டெம்பரேச்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன்ல டெல்டா ஜியை 0க்கு ஈக்குவேட் பண்ணிருங்க. அப்ப டெல்டா ஜியை 0க்கு ஈக்குவேட் பண்ணா யூ ஹேவ் தி வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சருக்கு மேலேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப கண்டிப்பா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியா இருக்காது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க, 425 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ டெல்டா ஜியை 0க்கு ஈக்குவேட் பண்ணி டெல்டா ஹெச் டெல்டா எஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் கிடைச்சிடும். ஐ திங்க் 425ன்னு கிடைக்கும். ஸோ 425ன்னு கிடைச்சதுன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அண்ட் 2-3 பேர் ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இல்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? மேம் யூனிட்ஸ் மேம் என்ன கண்ணா? யூனிட்ஸை பார்க்க தேவையில்லையா மேம்? கண்டிப்பா பார்க்கணும். நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வேணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கன்னு சொன்னா 0 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் வேல்யூ எவ்வளோ? 35.5 கிலோ ஜூல்னு இருக்கு. இங்க நான் போட போறது ஜூல்ஸ். அப்ப ரெண்டுமே எனக்கு ஒரே வேல்யூ ஒரே மாதிரி வரணும். அப்ப நான் கிலோ ஜூலை ஜூலுக்கு மாத்திக்கிறேன். 10³ ஜூல் பெர் மோல் மைனஸ் டெம்பரேச்சர் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் இஸ் 83.6 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா நீங்க யூனிட்ஸ் பார்த்தே ஆகணும்னா ஆன்சர் வந்து கெல்வின்ல வரும். ஸோ ஒன்று வந்து கிலோ ஜூல கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஜூல்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டே ஒரே மாதிரி மாத்திக்கோங்க. ரெண்டுமே கிலோ ஜூலுக்கு மாத்துங்க, இல்லைன்னா ரெண்டுமே ஜூலுக்கு மாத்துங்க. ஓகேவா விக்னேஷ்? ஓகே மேம். அண்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்திருந்தா கண்டிப்பா கெல்வினுக்கு மாத்திக்கணும். டிகிரி செல்சியஸ்ல இருந்தா கண்டிப்பா கெல்வினுக்கு மாத்திக்கோங்க, அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்.
இந்த கொஸ்டின் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன், ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன், இது எல்லாத்துக்குமே பாண்ட் என்தால்பிஸ் கொடுத்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட என்தால்பி சேஞ்ச் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ என்தால்பி சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 3 மெத்தட் சொன்னேன். ஒன்று வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலாவும், பாண்ட் எனர்ஜிஸ் கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலாவும், இல்ல ஈக்குவேஷன்ஸா கொடுத்துருந்தா ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற 3வது மெத்தட். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல வந்து இது 2வது கேட்டகரி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாம் பாண்ட் என்தால்பிஸும் கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட என்தால்பி சேஞ்ச் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அமோனியா டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனா மாறுது. ஸோ அமோனியாங்கிறது என்னக்கன்னா நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ அது ஒரு 2 மோல்ஸ் இருக்கு. இது டீகம்போஸ் ஆகி N ட்ரிபிள் பாண்ட் N 1 மோலும், ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் 3 மோல்ஸும் கொடுக்குது. கரெக்ட்டுங்களா? ஸோ என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் பாண்ட் என்தால்பிஸ் ஆஃப் தி reactant minus summation of bond enthalpy of the product. கரெக்ட்டுங்களா? இதுல எதுக்கான ரியாக்டன்ட், அமோனியா தான் ரியாக்டன்ட். அமோனியால நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் மட்டும்தான் இருக்கு. எவ்வளோ இருக்கு, ஒரு அமோனியால 3 நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு அமோனியா மாலிக்யூல் இருக்கு, 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் 6 வரும். கரெக்ட்டுங்களா? சோ ரியாக்டன்ட் சைட்ல மட்டும் 6 நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, அவ்வளவுதான். மைனஸ் ப்ராடக்ட் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கு. N ட்ரிபிள் பாண்ட் 1 தான் இருக்கு. ஸோ 1 இன்டூ நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் Nோட பாண்ட் என்தால்பி பிளஸ் ஹைட்ரஜனோட பாண்ட் என்தால்பி, அவ்வளவுதான். எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. Option 2. Yes, it is option 2. 93.5, I mean 93 kilojoule. Okay. அடுத்த question போலாமா? இந்த question பாருங்க. The equilibrium constant at 298 Kelvin for a reaction A plus B gives C plus D is 100. If the initial concentration of all the 4 species were 1 molar each, then the equilibrium concentration of D will be dash. இந்த question போட முடியுதான்னு பாருங்க. முடியுதான்னு பாருங்க. ஒரு 1 மினிட் கூட எடுத்துக்கோங்க. முடியலன்னா நான் போடுறேன். எப்படி போடுறதுன்னு ஐடியா இருக்குங்களா? ஐடியா இருக்கா? டைம் வேணும்னா தரேன், இல்ல போடுறதுனா சேர்ந்து போடலாம். சரி, யார் யாரெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது?
ஓகே அக்ஷயா போடுங்க. நானும் போடுறேன். கவனிங்க, யாருக்காவது தெரியலன்னா ப்ளீஸ் கவனிங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 298 கெல்வின்ல நடக்கும்போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட கேசி 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே ஏபிசிடி 4மே 1 மோல்ஸ் எடுத்திருந்தோம். எல்லாமே ஏ ஒரு 1 மோல், பி ஒரு 1 மோல், எல்லாமே நாங்கள் 4 ஸ்பீஷிஸ்மே 1 மோல் ஈச் எடுத்திருந்தோம். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது. இப்போ சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது டியோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சி பிளஸ் டி. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துறதுக்கு ரியாக்டன்ட் மட்டும் தான் வச்சிருப்போம், ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ப்ராடக்டையும் எடுத்திருந்திருக்காங்க. ஸோ ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரியாக்டன்ட் 1 மோல்ஸ் இருந்திருக்கு, 1 மோல் இருந்திருக்கு, 1 மொலாரிட்டி. தட் இஸ் நாட் 1 மோல், இட் இஸ் 1 மோலார், 1 இருந்திருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்டும் 1 இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது என்ன ஆயிருக்கும், ரியாக்டன்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ 1ல இருந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கம்மியா இருக்கும். அதே மாதிரி பில இருந்தும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா சியும் டியும் என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ டியோட கான்சென்ட்ரேஷன் தான் ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஆப்வியஸ்லி 1 விட அதிகமா தான் இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. ஸோ பியா சியாங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் அவங்க கேசியை ஒரு க்ளூவா கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் கேசி? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் என்னக்கன்னா C and D. So concentration of C into concentration of D divided by concentration of A into concentration of B. எல்லாமே 1 மோல்ங்கிறதுனால மேல எல்லாமே 1 தான். So concentration of C at equilibrium is 1 plus X into concentration of D at equilibrium is 1 plus X again divided by 1 minus X into 1 minus X. அவ்வளவுதான். So என்ன ஆகும், கேசியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க, which is equal to இங்கே போட்டுக்கலாமா 100. ஸோ இது பாத்தீங்கன்னா 1 plus X 1 plus X, அப்போ ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும், 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ ரைட் சைடு என்ன ஆகும், வெறும் 1 plus X டிவைடட் பை 1 minus X. அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க கண்ணா. கிராஸ் மல்டிப்ளை 9/11 மேம். 9/11. ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 plus எக்ஸோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஸோ மனோகர் ஆன்சர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு வரும் மேம்? ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. எஸ், ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதான். சரி, ஒரு 10 minutes தான் இருக்கு. சாலிட் ஸ்டேட்ல இருந்து ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாங்களா? சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டாங்க இல்லையா? ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
யாருக்கு நான் சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டது? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சாலிட் ஸ்டேட்ல இருந்து கேட்டது இருக்கீங்களா? இந்த क्वेश्चन பாருங்க. A spinel is an important class of oxides containing two types of metal ions with the oxide ions arranged in CCP layer. The normal spinel has 1/8 of octahedral void occupied by one type of metal and 1/2 of the octahedral voids are occupied by another type of metal ion. Such a spinel is formed by Zn2 plus, aluminum 3 plus and O2 minus with Zn2 plus in tetrahedral void. Give the simplest formula of the spinel. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலா ஸ்பைனல் அப்படிங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. அப்படிதான், மெட்டலும் ஆக்சைடும் சேர்ந்துருக்கும். அந்த மெட்டல் வந்து ரெண்டு விதமான மெட்டலா இருக்கலாம், இல்ல ஒரே மெட்டல் வேற வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் இருக்கலாம். சரிங்களா? அதுதான் மெட்டல் ஆக்சைடுங்கிறது பொதுவா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க நாங்க பேசுற மெட்டல் ஆக்சைடு வந்து ஜிங்க்குங்கிற மெட்டலும் அலுமினியம்ங்கிற மெட்டலும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து இருக்கிற ஒரு மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன்ங்கிறது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷிஸ் O2 மைனஸ். கரெக்ட்டுங்களா? இந்த O2 மைனஸ் லைனா அரேஞ்ச் ஆகி எனக்கு ஒரு சிசிபி லேயர் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சிசிபிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? சிசிபிக்கு இன்னொரு பேர் இருக்கு, FCC. FCCனா என்னது கண்ணா? ஃபேஸ் சென்டர்ட் கியூப். எஸ், ஃபேஸ் சென்டர்ட் கியூப். சிசிபிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். கரெக்ட்டுங்களா? ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ஸோ FCC அப்போ வந்து ஆக்சைட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு FCC அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. கரெக்டா? அப்போ FCC அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்? இது ஒரு யூனிட் செல் அப்படின்னா எல்லா கார்னர்ஸ்லயும் ஆட்டம்ஸ் இருக்கு. எவ்வளவு கார்னர்ஸ் இருக்கு? யூஸ்வலா 8 கார்னர்ஸ் இருக்கும். 8 கார்னர்ஸ்லயும் ஆட்டம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அண்ட் ஒரு கார்னர்ல இருக்க ஆட்டத்தையும் 8 யூனிட் செல் ஷேர் பண்ணும். கரெக்டா? அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு ஃபேசஸ் இருக்கும்? 6 ஃபேசஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ 6 ஃபேசஸ்லயுமே ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனா ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஆட்டத்தையும் 2 யூனிட் செல் ஷேர் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஃபைன். ஸோ எல்லா ஃபேஸஸ்லயும் ஆட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சைட்ஸ் வந்து ஒரு FCC அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. மேலே, கீழே, முன்னாடி, பின்னாடி, அப்புறம் சைட்ல 2. எஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு FCC அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ FCC அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸும் இருக்கும், ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதே அளவுக்கான ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n ஆட்டம்ஸால அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்ட் n வரும். n வாய்ட்ஸ், n ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். n ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா n ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். அண்ட் எவ்வளோ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்? ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 டைம்ஸ் இருக்கும் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாம் வச்சுதான் இப்போ நம்ம ப்ராப்ளம் போட போறோம். ஸோ இங்க இருக்கிற ஆட்டம்னு நான் மீன் பண்றது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் FCCல? effective number of atoms in FCC எவ்வளோ? இதுல என்னத்துக்கு தரவா இருக்கணுமே. effective number of atoms in FCC cornersல 1, அப்புறம் ஃபேஸஸ்ல 3. கரெக்ட்டுங்களா? 1 + 3 is 4. கரெக்டா கண்ணா? இந்த கால்குலேஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன் effective number of atoms in FCC is 4ங்கிறதுல யாருக்காவது டவுட் இருக்கா? போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க, போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிக்கட்டுமா? சோ FCCக்கு சொல்லுங்க விக்னேஷ். போட்டு காட்ட வேணாம் சார். ஓகே.
ஸோ எஃப்சிசிக்கு வந்து effective number of atoms are 4. அப்போ இங்க பாருங்க ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கும், டெட்ராஹெட்ரல் வாய்டு இருக்கும், ஆட்டம்ஸும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ எஃப்சிசில effective number of atoms நான் 4ன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்டு எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். கரெக்ட்டுங்களா? டெட்ராஹெட்ரல் வாய்டு எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். எப்படி 4ம் 8ம் வந்ததுன்னு இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? சரி, இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்டுல எந்த ஆட்டம் இருக்கு, டெட்ராஹெட்ரல் வாய்டுல என்ன ஆட்டம் இருக்கு நீங்க படிச்சாலே தெரியும். Zn2+ இஸ் இன் டெட்ராஹெட்ரல் வாய்டுன்னு சொல்றாங்க. அப்ப ஜிங்க் வந்து டெட்ராஹெட்ரல் வாய்டுனா அப்போ ஆக்டாஹெட்ரல் வாய்டுல என்ன இருந்திருக்கும்? அலுமினியம் இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க ஆட்டம்னு நான் மீன் பண்றது ஆக்சிஜன். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்டு 8 இருக்கு, ஆனா 8லயும் ஜிங்க் இல்ல. எவ்வளோல மட்டும்தான் இருக்கு? 1/8ல மட்டும்தான் ஜிங்க் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 8ல 1/8ங்கிறது என்ன? 8 × 1/8ன்னு போட்டுக்கலாமா? அதே மாதிரி அலுமினியம் எவ்வளோல இருக்குன்னு பாருங்க. 1/2 of the octahedral voids are occupied by another type of metal which is aluminium. அப்போ இது வந்து எவ்வளோன்னு போட்டுக்கலாம்? 1/2ன்னு போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4/2 is 2, இது 1, இது 4. கரெக்ட்டுங்களா? அப்ப அலுமினியம் எவ்வளவு வருது? 2ன்னு வருது. ஜிங்க் எவ்வளோன்னு வருது? 1ன்னு வருது. ஆக்சிஜன் 4. அப்ப ஜிங்க் 1, அலுமினியம் 2, ஆக்சிஜன் 4. எந்த ஃபார்முலா வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கரெக்டா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ங்கிறதுனால இதை எடுத்திருக்கேன். இல்லை யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அவங்க வந்து ஒரு கேட்டையானோட ரேடியஸும் ஆனையானோட ரேடியஸும் கொடுத்துட்டு Ag+ஓட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கா? இங்க இருக்கிற ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆனையானை ஆட் பண்ணுங்க. வர வேல்யூவை ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்களே, அதில் கம்பேர் பண்ண சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சில். நான் வேணா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் எழுதுறேன். ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ரேடியஸ் ஆஃப் ஆனையானோட ரேஷியோஸ் 0.155 இருந்து 0.225 இருந்ததுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 3. அப்போ ஜியோமெட்ரி என்ன வரும்? ட்ரைகோனல் பிளேனார்னு வரும். இதுவே 0.266 இருந்து 0.414 இருந்ததுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 4 அண்ட் ஷேப் இஸ் டெட்ராஹெட்ரல். இதுவே 0.415 இருந்து 0.732 இருந்ததுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 6. இதுவே 0.734 இருந்து 0.999 இருந்ததுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. ஸோ இதோட ஷேப் வந்து கியூபிக். கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு வந்ததுன்னா இட் இஸ் ஆக்டாஹெட்ரல் அண்ட் இது வந்து டெட்ராஹெட்ரல் அண்ட் திஸ் இஸ் ட்ரைகோனல் பிளேனார். யூ ஹாவ் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ரேடியஸ் ஆஃப் ஆனியான் ரெண்டையும் டிவைட் பண்ணி உங்களுக்கு வர வேல்யூ இந்த 3ல எங்க இருக்கு, எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ மனோகர் ஆன்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ வேல்யூ வந்து பிட்வீன் 0.15 இருந்து 0.732 இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வில் பி 6. புரிஞ்சுதுங்களா? இது யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த क्वेश्चन experimentally it was found that a metal oxide has formula M0.98 oxide. அதாவது அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மெட்டல் வந்து 0.98 இருக்கு, ஆக்சைடு வந்து 1 இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மெட்டல் வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகல, 2+லயும் எக்ஸிஸ்ட் ஆகுது, 3+லயும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மொத்த 0.98 மெட்டல்ல M3+ மட்டும் எவ்வளோ % எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, M0.98 அண்ட் ஆக்சிஜன். இதுல மெட்டல் என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் எக்ஸிஸ்ட் ஆகுது, +3லயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சரி, நம்ம யூஸ்வலா ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு
அந்த ஃபார்முலால சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆர் சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டா நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க தானே? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் KMnO4னு கொடுத்துட்டேன்னா ஃபார்முலா கொடுத்துட்டு இப்போ இந்த மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்கன்னா அழகா கால்குலேட் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ்டு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன்டூ மற்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ பொட்டாசியம் ஒன்று தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 தெரியும். அண்ட் மேங்கனீஸ் ஒன்று தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நான் கால்குலேட் பண்ணுவேன் எக்ஸ். பிளஸ் ஆக்சிஜன் 4 இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. டோட்டலா சார்ஜே இல்லை, which is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ நீங்க அழகா கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ்டு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அதனால நான் கால்குலேட் பண்றேன். இங்க எனக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் தெரியும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் தெரியாது. அப்ப அதையும் இங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க வந்து மெட்டல் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மெட்டல் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஆனா அதை நான் எப்படி வச்சுக்க போறேன்? மொத்தமா 0.98, அதுல மெட்டல் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது எக்ஸ்னா அப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எவ்வளோ இருக்கும்? 0.98 - எக்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான், மற்றபடி இப்படியே போட வேண்டியதான். ஸோ எப்படி போடலாம்? 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மெட்டலோட கவுண்ட் எவ்வளோ? 0.98 - எக்ஸ் பிளஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ 3 இன்டூ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எவ்வளோ இருக்கு கவுண்ட்? எக்ஸ் பிளஸ் ஆக்சைடு வந்து ஒன்று தான் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 நம்மளுக்கு தெரியும். டோட்டல் சார்ஜ் ஆன் திஸ் மெட்டல் ஆக்சைடு இஸ் 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ so 0.98 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா it is 1.96 minus 2x plus 3x minus 2 which is equal to 0. so இதையும் simplify பண்ண என்ன ஆகும்? -0.04 னு வரும். so x வந்து -2x plus 3x which is equal to x. so x is equal to 0.04 னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ மெட்டல் 3+ எவ்வளோ இருக்கு? 0.04 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபிராக்ஷன் ஆஃப் மெட்டல் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்போ மொத்தமா 0.98ல மெட்டல் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகுது? 0.04 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ % மெட்டல் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சுதுங்களா? எனக்கு டிவைட் பண்ணி மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ராக்சிமேட்டா சொன்னீங்கன்னா போதும். approximately 4%. 4.08. 4%. அவ்வளவுதான் கண்ணா. எஸ் 4.08. எஸ் ஆமாங்க சார். ஓகே ஃபைன். இன்னைக்கு எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் சொல்லுங்க விக்னேஷ். மேம் சாலிட் ஸ்டேட் இந்த வருஷம் போர்ஷன்ல இருக்கா மேம்? இல்ல நான் ஜெயிக்கு அவங்க கேட்டாங்க, ஜெய் அட்வான்ஸ்க்கு கேட்டாங்க, அதனால நான் கடைசியா ஒரு 10 minutes எடுத்தேன். ஓகே மேம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஆர்கானிக் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆர்கானிக் முடிச்சிட்டோம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இன்ஆர்கானிக் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. Thank you guys. Bye. Good night. Thank you, madam. Thank you, ma'am.